மக்களவைத் தேர்தல் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாடு முழுவதும் 12 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் வெள்ளிக்கிழமை அமைதியான முறையில் நடந்தது. கேரளாவில் 20, கர்நாடகாவில் 14, ராஜஸ்தானில் 13, மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசத்தில் தலா 8, மத்திய பிரதேசத்தில் 6, பீகார் அசாமில் தலா 5, மேற்கு வங்கம் சத்தீஸ்கரில் தலா 3, ஜம்மு காஷ்மீர், திரிபுரா, மணிப்பூரில் தலா ஒரு தொகுதி என ஒட்டுமொத்தமாக 88 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. கேரளாவில் வெள்ளிக்கிழமை நடந்த மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவின் போது கடும் வெயில் காரணமாக 4 வாக்காளர்களும் கோழிக்கோட்டில் ஒரு வாக்குச்சாவடி முகவரும் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாராட்டத்தக்க நடவடிக்கை என்றாலும் கூட எந்த அறிவியல் பூர்வமான ஆய்வும் நடத்தாமல் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோக திட்டம் எப்படி அமல்படுத்தப்படும் என்று கேள்வி எழுப்பியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இந்த அரிசியை உண்ணக்கூடாதவர்களை எப்படி கண்காணிக்கப் போகிறீர்கள் என்பது குறித்து மத்திய அரசு விளக்கமளிக்க உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் சங்கம் விடுதி ஊராட்சி குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலந்தது கண்டிக்கத்தக்கது. பட்டியலினத்தோருக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதில் தமிழக அரசு தொடர்ந்து படுதோல்வி அடைந்து வருகிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சித்த பேராசிரியை நிர்மலா தேவி வழக்கின் தீர்ப்பை ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட விரைவு மகளிர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சமீப நாட்களில் மோடி உரை நிகழ்த்தும் போது மிகவும் பதற்றத்துடன் காணப்படுகிறார். இன்னும் சில நாட்களில் அவர் மேடையில் கண்ணீர் கூட விடக்கூடும். கடந்த 10 ஆண்டுகளில் நரேந்திர மோடி ஏழைகளிடம் இருந்து பணத்தை மட்டுமே பறித்துள்ளார் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். சமரச அரசியலுக்காகவும் வாக்கு வங்கிக்காகவும் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் முதலான கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுகின்றன என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் வடக்கு மால்டாவில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசும்போது இளைஞர்களின் எதிர்காலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் விளையாடி வருகிறது, 26,000 குடும்பங்கள் வேலை இழந்துள்ளன என்று பிரதமர் மோடி பேசினார். சொத்துக்கள் மறுபங்கீடு தொடர்பான விவாதங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த முட்டாள்தனம். மாறாக சாதிவாரி கணக்கெடுப்பே தேவை. அதை பற்றியே இப்போது விவாதிக்க வேண்டும். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னர் வேற்றுமைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் தெரிவித்துள்ளார். விவிபேட் இயந்திரங்களின் ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ணி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளுடன் ஒப்பிட வேண்டும் என்று கோரி ஜனநாயக சீர்திருத்த சங்கம் மற்றும் அபய் பக்சன், அருண்குமார் அகர்வால் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கில் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் விவிபேட் இயந்திரங்களின் ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ண கோரும் மனுக்கள் அனைத்தையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மேலும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு மீண்டும் செல்ல முடியாது, தற்போதைய நடைமுறையே சரியாகத்தான் உள்ளது, எனவே இந்த விவகாரத்தில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட் தொழில்நுட்பம் வழிமுறைகள் குறித்து விரிவான விசாரணை மற்றும் ஆலோசனை நடத்தினோம். மின்னணு வாக்குப்பதிவு மற்றும் விவிபேட் இயந்திரங்களின் நம்பகத்தன்மையை பல்வேறு கட்டங்களில் உறுதி செய்தோம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ள பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகளின் முகத்தில் பலமாக அறைவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் பிரபலமான பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் இந்திய வம்சாவளி மாணவி ஒருவர் இஸ்ரேல் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட அசிந்தியா சிவலிங்கன் என்பது குறிப்பிடத்தக்கது.